ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளாட்டங்கரி தண்ணி குழம்பு மதுரையில் ரொம்பவே காரஞ்சாரமாக சும்மா சூப்பராக வைப்போம். அந்த வெள்ளாட்டங்கரி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுட சுட இட்லியோட சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள், சீரகம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் அடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பூ மாதிரி வெந்துடும். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் 2 வரமிளகா, மல்லி, அதாவது உருட்டு மல்லி இருக்குல்ல, அத சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வறுத்து, இத வந்து தனியா மிக்ஸி ஜார்ல வச்சு நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே சட்டியில இப்ப தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமா சின்ன வெங்காயம், நறுக்குன வெங்காயத்த சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லி, புதினா, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 1 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் வீட்டு மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்ட வந்து இதில கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு, கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், நம்ம வெள்ளாட்டங்கறி வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த வெள்ளாட்டங்கறிய இதில சேர்த்து 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா, மணமணக்கும் மதுரையில சூப்பரான ஒரு வெள்ளாட்டங்கரி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சூப்பரான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய சேனல்ல லாங் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாய் பாய். சி யூ.